ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த டிராமாவுடைய ஃபைனல் பார்ட்டா பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த டிராமா பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி லைன் நல்லாவே புரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்ணதான் யூடியூப் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் லைக்கை தட்டிட்டு இந்த வீடியோ பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன்ல வரும். சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம். இந்த டிராமாவோட ஸ்டார்டிங்ல ஹீரோ ஹீரோயினுக்காக சர்ப்ரைஸா கேண்டில் லைட் டின்னர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கான். அப்ப ஹீரோயின் சரி எப்படியாவது உண்மை சொல்லிடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்றா. ஆனா ஹீரோ எதுவுமே கேக்குற மாதிரி தெரியல. ஹீரோயின் அப்பயும் சொல்ல வர உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், என்னோட பாஸ்ட் பத்தி அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான், பாஸ்டா அத பத்தி எனக்கு தெரிஞ்சுக்க என்ன இருக்கு, இதுக்கப்புறம் நம்ம ஃபியூச்சரை பத்தி மட்டும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன சொல்ல வரான்னு சொல்லிட்டு கேட்காம விட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு பிசினஸ் ட்ரிப் வருது. ஹீரோ 2-3 நாள் நான் வீட்டுக்கு வர மாட்டேன், வெளில ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, நீங்க வரும்போது உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோமே சரி நான் வந்ததுக்கு அப்புறம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு போறான். ஹீரோ போனதுக்கு அப்புறம் அவனோட கபோர்ட்ல ட்ரெஸ் வைக்க போகும்போது ஹீரோயின் ஹீரோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட எடுத்த போட்டோஸ் எல்லாம் பாக்குறான். அதை பார்த்தோன்னே ஹீரோயின் ரொம்பவே கஷ்டப்படுறா. ஹீரோட ஃபர்ஸ்ட் லவ் அவங்க தானே, அவங்க சாகிறதுக்கு நம்மளே காரணமா இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அதுக்கப்புறம் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவன் பிஏ கிட்ட தன்னோட வைஃபை ரொம்ப மிஸ் பண்றதா சொல்லிட்டு இருக்கான். அப்படி அப்படியே கட் பண்ணா ஹீரோயினோட வீட்டுல தான் காட்டுறாங்க. அவளுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ட்ரீட் வச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் எல்லாத்தையும் சர்வ் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயின் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. லீ தான் ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றா. ஹீரோயினுக்கு கான்ஷியஸ் வந்தோன்னா எனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு லீ சொல்ற, நீ பிரெக்னெண்டா இருக்க, அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப வீக்கா இருக்க, நீ ஹெல்த்தியா இருக்கணும், நீ எப்பயுமே ஹாப்பியான மூட்ல இருக்கணும், இல்லைன்னா பேபி அபார்ட் ஆக சான்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு ஹீரோயின் மனசுக்குள்ளே நினைக்கிறா, நான் பிரெக்னெண்டா இருக்க விஷயம் தெரிஞ்சா ஹீரோ சந்தோஷப்படுவானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. அப்போ அந்த சமயம் ஹீரோமே பிசினஸ் ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறான். ஹீரோயின் தூக்கத்திலே புலம்ப ஆரம்பிக்கிறா, நீ என்ன லவ் பண்ணுவியா, என்ன மன்னிச்சிரு, நான் எதுவும் வேணுட்டே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. இத பாக்குற ஹீரோக்குமே ஒண்ணும் புரியல, என்னாச்சு ஏன் தூக்கத்துல இப்படி புலம்பிட்டு இருக்கான்னு சொல்லி பாக்குறான். அப்ப அவன் கபோர்ட்ல போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவனோட லவர் போட்டோவும் அவன் லவருக்கு போடுறதுக்கு ரிங் வாங்கி வச்சிருப்பான். அதையும் பாக்குறா. ஒருவேளை இதை பார்த்துட்டு தான் இவ இப்படி கேட்டுட்டு இருக்காளுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஹீரோயின் காலையிலயுமே சாரி என்ன மன்னிச்சிருங்கன்னே கேட்டுட்டு இருக்கா. அப்ப பக்கத்துல படுத்துட்டு இருக்க ஹீரோமே எதுக்காக நீ என்கிட்ட சாரி கேட்டுட்டே இருக்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் கண்ணை முடிச்சு பாக்குறா. நீங்க வந்துட்டீங்களா, எப்ப வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா, நான் நைட்டே வந்துட்டேன், உன்னை தூக்கத்துல இருந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் உன் பக்கத்துலயே அமைதியா படுத்துட்டேன், என்னாச்சு எப்ப பார்த்தாலும் சாரின்னு கேட்டுட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் உடனே பேச்சு டைவர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ ஹீரோயினை போக விடாம கையை பிடிச்சிட்டு எதுக்காக நீ பயந்துட்டு இருக்க, எதுக்கு நீ சாரி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் உடனே அது டைம் வரப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோயின் ரொம்பவே சோகமா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அதை ஹீரோமே நோட் பண்றான். அவன் உடனே பிஏக்கு கால் பண்ணி ஹீரோயினை பத்தி டீடைல்ஸ் விசாரிக்க சொல்றான். நான் வீட்டுல இல்லாத 2 நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி சொல்றான். அடுத்து ஹீரோவோட வீட்டுக்கு வெளிலதான் இந்த லில்லியானு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்ட் ஹீரோயினாலதான் இறந்தா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆதாரத்தை எடுத்துட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கொண்டு போய் கொடுத்தா ஹீரோ கண்டிப்பா ஹீரோயினை கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்கு. யான் ஹீரோவை பாக்குறதுக்கு தான் வீட்டுக்கு வரா. ஆனா ஹீரோ இவளை பார்த்தோன்னா டக்குன்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி கதவை சாத்த போறான். அப்போ யான் சொல்ற, உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் இறந்தது காரணம் யாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், அதுக்கான ஆதாரம் எல்லாம் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல குடுக்கறா. அதை பார்த்தோன்னே ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறா. அப்போ யான் சொல்றா, நீ இப்போ உருகி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கல, உன் ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஒருத்தி, அவதான் காரணம் உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் இறக்குறதுக்கு, இதுக்கான ஆதாரம் தான் இதுல எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் நினைச்சா உன்னோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு பிளட் கொடுத்து காப்பாத்தி இருக்கலாம், ஆனா அவ காப்பாத்தாம விட்டுட்டா, அதனாலதான் உன் கேர்ள் ஃபிரெண்ட் செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது கேட்டோன்னே ஹீரோமே ஹீரோயினை பார்த்துட்டு இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க ஹீரோயின் சொல்ற, இங்க பாருங்க நான் பிளட் கொடுக்காம போனது தப்புதான், ஆனா என்னால இப்ப பிளட் கொடுக்க முடியல, என்னோட வயிற்றுலயே குழந்தை இருந்துச்சு, நானுமே ரொம்ப வீக்கா இருந்தேன், எனக்கு பிளட் வித்துல இந்த குழந்தை இறந்து போயிருக்கும், என்னாலே இன்னொருத்தவங்களுக்கு பிளட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, உனக்கு
மனுஷங்க என்ன அவ்வளவு சீப்பா போயிருச்சா, நீ நினைச்சிருந்தா என்னோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு பிளட் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே ப்ளீஸ் நான் தயவு செஞ்சு சொல்ல வரத ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ பொறுமையா உட்காந்து கேட்டுட்டு இருக்கான். நான் வந்து வேணுட்டே பிளட் கொடுக்காம இல்லைங்க, என்னால அப்ப பிளட் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ எதுவும் பேசாம நான் ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு நீங்க என்ன மன்னிக்க மாட்டீங்களா, நான் இதெல்லாம் வேணுட்டே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ வந்துட்டு எது வந்தாலும் நானே விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறான். ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி நின்னுட்டு இருக்கா. ஹீரோ தன்னை ஏத்துக்க வேணா மாட்டானான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. ஹீரோவோட பிஏ வந்துட்டு ஹீரோ கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு ஹீரோயினுக்குமே ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தது, அவங்களால பிளட் கொடுக்க முடியல, அவங்களுக்குமே பிளட் தேவைப்பட்டது, அவங்க மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோ புரிஞ்சுக்கிறான். சரி ஹீரோயினுக்கு வந்து பிளட் கொடுக்க முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கான்னு சொல்லிட்டு பிஏ இன்னொரு விஷயமும் சொல்றான். பாஸ் நீங்க பிசினஸ் ட்ரிப் போயிருந்தீங்கல்ல, அப்போ ஹீரோயின் வீட்ல மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, லீடா வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அதாவது என்ன விஷயம்னா ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோவே ரொம்ப சந்தோஷப்படுறான். ஹீரோ வீட்டுக்கு போய் பார்க்கும்போது ஹீரோயின் சோஃபாலே தூங்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட என்னாச்சு, எதுக்காக நீ சோஃபாலே தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அவ சொல்றா நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்கல்ல, என் மேல எந்த தப்பு இல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றா எனக்கு நல்லாவே புரியுது உன் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வைக்கிறான். ஹீரோயின் நிஜமாலுமே நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவை நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்றா. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது சடனா பக்கத்துல முடிச்சு பார்க்கும்போது ஹீரோவை காணும். ஹீரோயின்மே வந்துட்டு ஹீரோ எங்கன்னு சொல்லிட்டு தேடி போயிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்துட்டு ஒரு லேடி கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கதை ஹீரோயின் பாக்குறா. இந்த லேடி யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட லவர் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட அம்மா தான். இவங்க பேரு சிசி. அவங்க ஹீரோவை திட்டிட்டு இருக்காங்க. உன்னோட ஒய்ஃபால தான் என்னோட பொண்ணு இறந்தா, ஆனா நீ வந்து அந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு துரத்தாம இன்னுமே வீட்டுல வச்சுட்டு இருக்க, அந்த பொண்ணை வெளில துரத்து, அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்ற இங்க பாருங்க ஹீரோயினுக்கு வந்து அனிமியா இருக்கு, அவனால பிளட் எல்லாம் டொனேட் பண்ண முடியாது, அவளுக்குமே அப்ப பிளட் தேவைப்பட்டது, அதனாலதான் அவ பிளட் கொடுக்காம இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே சிசி சொல்றாங்க இதெல்லாம் நீ நம்பிட்டு இருக்கியா, அவதான் வேணுட்டு என்னோட குழந்தைய கொன்னுட்டா, அவளை நான் கண்டிப்பா போலீஸ்க்கு புடிச்சு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே உங்களால முடிச்சதை நீங்க பாத்துக்கோங்க, நான் எப்பவுமே ஹீரோனுக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே சிசிக்கு கோவம் வந்து ஹீரோவோட சட்டை பிடிச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. என்னோட பொண்ணு இறந்ததுக்கு நான் கண்டிப்பா ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்காம விட மாட்டேன், இதுக்கெல்லாம் ஒரு வைஃப் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோமே உங்களால முடிஞ்சதா பாத்துக்கோங்க, நான் எப்பயுமே என்னோட வைஃபுக்கு சப்போர்ட்டிவா தான் இருப்பேன், பாஸ்ட பத்தி பேசி நீ எந்த பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே தூரத்துல நின்று ஹீரோயின் கேட்டுட்டு நீங்க என்ன இந்த அளவுக்கு லவ் பண்றீங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஹீரோ ஆபீஸ்க்கு போற முன்னாடி ஹீரோயின் சொல்றா என்னால தானே உங்களுக்கு இவ்வளவு ப்ராப்ளம், உங்க ஆபீஸ்ல வேற ஏதோ ப்ராப்ளம் நியூஸ்ல வந்திருக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த சிசி அவங்க தானே, நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க, அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கதா அவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா அதை நினைச்சு நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, அது எல்லாத்தையுமே நான் சமாளிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பிரெக்னெண்டா இருக்க விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுமே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே ஹீரோயினோட வயிற்றுல காதை வச்சுட்டு குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்கான். நான் தான் உன்னோட அப்பா, நான் வர வரைக்கும் அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் லீ வந்துட்டு ஹீரோயினை பார்க்க தான் வந்து வீட்டுக்கு வந்திருக்கா. அப்போ லீ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா இங்க பாரு அந்த சிசி இருக்காங்க இல்லையா, அவங்க ஹீரோ வந்துட்டு ஆள் வச்சு அடிச்சிருக்காங்க, ஹீரோ எப்படியும் சமாளிச்சுட்டாங்க, இருந்தாலும் அவங்க கையில அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது கேட்டோன்னே ஹீரோயின் பதறி போய் நான் ஹாஸ்பிட்டல்ல போய் ஹீரோக்கு என்னாச்சுன்னு சொல்லி பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப லீ சொல்றா நீ கொஞ்சம் பேசாம ஒரு, ஹீரோக்கு ஒண்ணும் இல்ல, கையில மட்டும்தான் அடிபட்டு இருக்கு, அவங்க சீக்கிரமா வந்துருவாங்க, நீ போனா அந்த சிசி உன்னை ஏதாவது பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதை கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா, என்னாலதான் ஹீரோக்கு இவ்வளவு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ லீ சொல்றா அந்த சிசி வந்து பெரிய கேங்ஸ்டரோட ஃபேமிலியில சேர்ந்தவங்க, அதுல அவங்கதான் ஹெட் போல, அவங்க அதனாலதான் ஒன்ன ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக ஹீரோவை ஆளை வச்சு அடிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் சொல்றா அப்போ நான் ஹீரோவோட லைஃப விட்டு போயிட்ட, ஹீரோவை இது பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லீ சொல்றா என்ன பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க, அப்படியெல்லாம் எதுவும் பண்ணாத, எது வந்தாலும் ஹீரோ கிட்ட பேசி முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்றா. இவளுமே சரி நான் ஹீரோ கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்றா. அப்புறம் அப்படியே கட் பண்ணா ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டான் போல. ஹீரோ ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருக்கா, நீ எதுக்கும் கவலைப்படாத, எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல, எனக்கு லைட்டா தான் கையில அடிபட்டு இருக்கு, இது நினைச்சு நீ எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்மே சரின்னு சொல்லிட்டு சூப் ஊட்டி விட்டுட்டு இருக்கா.
நைட்டு ஹீரோ தூங்குனதுக்கு அப்புறம் ஹீரோயின் வீட்டை விட்டு வெளில வராங்க. வெளில பார்த்தா சிசி நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் சிசிக்கு கால் பண்ணி வர சொல்லிருப்பா போல. அவங்க ஹீரோயினை பார்த்தோன்னே கையை பிடிச்சு இழுக்கிறாங்க. உனக்கு ரொம்பதான் தைரியம், என் பொண்ணையே கொண்டுட்டு என்னைய மீட் பண்ண வர சொல்றியா, உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயின் சொல்ற, இங்க பாருங்க, உங்க பொண்ணை நான் கொலை பண்ணல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னால பிளட் கொடுக்க முடிஞ்சதானுங்க கொடுக்க முடியும். நானே அப்ப பிரெக்னெண்டா இருந்தேன். அது மட்டும் இல்லாம எனக்கு அனிமியா இருக்கு, என்னால யாருக்கும் பிளட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப சிசி சொல்றாங்க, என்ன ஸ்மார்ட்டா பேசி தப்பிக்கலாம்னு நினைக்கிறியா? என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது தப்புதான். உன்னாலதான் ஹீரோ இப்ப இந்த நிலைமையில இருக்கான். இனிமே நான் ஹீரோ போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே தான் இருப்பேன். பேசாம நீ வந்து ஹீரோவை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிரு, அப்பதான் நான் ஹீரோவை நிம்மதியா வாழ விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே நீங்க சொல்ற மாதிரிலாம் என்னால டைவர்ஸ் பண்ணிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு சிசி சொல்றாங்க, நீ மட்டும் ஹீரோவை டைவர்ஸ் பண்ணிட்டு போலேனா அவனுக்கு கம்பெனி மூலியமா நிறைய ப்ராப்ளம் கொடுப்பேன். நான் பெரிய கேங்ஸ்டரோட லீடர், நான் நினைச்ச ஹீரோவை இல்லாம ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா, இவங்க கிட்ட பேசி எந்த யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு, சரி நான் ஹீரோ விட்டு போயிடுறேன், நான் போனதுக்கு அப்புறம் நீங்க ஹீரோக்கு எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது, எனக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க, நான் ஹீரோ கிட்ட டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறேன்னு சொல்ல, சிசியுமே சரின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் உள்ள போகும்போது சிசி வழி மறைச்சிட்டு, என் பொண்ணுக்கு நீ பிளட் கொடுக்காம இருந்துட்டல, உன்னாலதான் என் பொண்ணு செத்து போனா, வா உடம்புல ஒரு ரத்தத்தை நான் கொஞ்சமாவது வெளில எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தியை கொடுத்து, உன்னோட கையை நீயே கிழிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது பிளாஷ்பேக்ல வந்துட்டு ஏதோ ஒரு குட்டி பொண்ணு இந்த சிசி கிட்டதான், அம்மா உங்க கையில அடிபட்டிருக்குல்ல, இதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பட்ட காயத்துக்கு தேய்ச்சி விட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் சொல்ற, உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும், உங்களுக்கு யூஜின் மட்டும் ஒரே ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, இதை கேட்டோன்னா சிசிஎம்ஏ ஆமா எனக்கு யூஜின் மட்டும் ஒரே ஒரு பொண்ணுதான் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் அந்த கத்தியை வாங்கி அவளோட கைய அவளை கிழிச்சுக்கிறா. அப்ப பிளட் எல்லாம் சுட்டுது. இதை பார்த்து சிசி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் இப்ப உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா குவின் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் தான் சிசி யோசிக்கிறாங்க, என்னோட பழைய பேரு குவின் இவளுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோ எழுந்தோன்னு ஹீரோயின் எனக்கு டைவர்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறான். என்ன நீ சொல்லிட்டு இருக்க, என்னதுக்கு நீ டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த சிசி ஏதாவது மிரட்டினாங்களா, உண்மையை சொல்லு, என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, இல்ல எனக்கு உங்க மேல லவ்வே இல்ல, நான் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட பழி வாங்கறதுக்கு தான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் நினைச்ச மாதிரி அவனை பழி வாங்கிட்டேன், அவன் இதுக்கப்புறம் ஜெயில தான் இருப்பான், நான் இதுக்கு உங்க லைஃப்ல இருந்து உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கணும், அதான் உங்க லைஃப் விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வெளில போயிடுறா. அப்ப ஹீரோயின் வெளில போயிட்டு இருக்கும் போது ஹீரோ பின்னாடி வந்து ஹக் பண்ணிட்டு, எனக்கு நல்லாவே தெரியும் நீ எதுக்கும் பயப்படுறன்னு, நீ எதுக்கும் பயப்படாத, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் கையை எடுத்து விட்டுட்டு போயிடுறா. ஹீரோ போயிட்டு ஹீரோயினை சமாதானம் பண்ணலாம்னு சொல்லிட்டு போக, அப்போ பிஏ வந்துட்டு, பாஸ் உங்க அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பாவோட ஃபியூனரலுக்கு போயிடுறான். பிஏ சொல்றான், பாஸ் உங்க அப்பா எல்லா சொத்து உங்க பேர்ல தான் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ சொல்றான், எங்க அப்பா இறந்ததுல எனக்கு டவுட்டா இருக்கு, யார் வந்து எங்க அப்பா சாவுக்கு காரணம்னு சொல்லி கண்டுபிடி, அது மட்டும் இல்லாம ஹீரோயின் என்னை விட்டு போயிட்டா, அதுக்கு ஒரு ரீசன் கண்டுபிடிச்சு சொல்லுன்னு சொல்றாங்க. பிஏ வந்து கண்டுபிடிச்சிட்டான் போல, ஹீரோவோட அப்பா இறந்ததுக்கு காரணம் இந்த யான் தான் சொல்லிட்டு பிஏ யான் வந்தோடனே யானை சப்புன்னு அறையறான். எதுக்குடி என்னோட லைஃப்ல இப்படி வந்து ட்ராஜடி பண்ணிட்டு இருக்க, உன்னால எங்க அப்பா இறந்து போயிட்டாங்க, ஹீரோயின்மே என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா, இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவ சொல்றா, நான் என்ன பண்ணேன், நான் ஒன்னா லவ் தான் பண்ணேன், ஆனா நீ தான் என்னை இந்த நிலைமையில கொண்டு வந்து நிறுத்தி இருக்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றா, இது நீ மட்டும் இந்த தனியா பண்ணிருக்க மாட்ட, உனக்கு ஹெல்ப்பா யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இவளுமே என்னோட உயிரே போனாலும் நான் யார் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஆக்சுவலி அந்த யான் தான் ஹெல்ப் பண்ணிருப்பான், ஆனா இவ ஹீரோ கிட்ட சொல்லாம இருக்கா. ஹீரோமே இவளை போலீஸ்ல ஒப்படைச்சிருங்க, இதுக்கப்புறம் இவ ஜெயில இருந்து வெளியே வர முடியாம பண்ணிருங்க அப்படின்னு சொல்றான். யானை போலீஸ் புடிச்சிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ வந்துட்டு ஹீரோவோட வீட்டை விட்டு இப்போ அவங்க அப்பா கூட தான் வந்து ஸ்டே பண்ணிருக்கா. அவங்க அப்பா வந்துட்டு ஹீரோயினை நல்ல விதமா கவனிச்சுக்கிறாங்க. இங்க பாருமா, நீ ஹீரோவை டைவர்ஸ் பண்ணாலும் சரி, நான் உன்னை நல்லாவே கேர் பண்ணி பாத்துக்குவேன், நீ எதுக்கும் கவலைப்படாதமா, அப்பா எப்பயுமே உன் கூட இருப்பேன், அப்பா பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிருமா, அப்பாவுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே பாக்குறா, என்னடா இது நம்ம அப்பாவா, நம்ம கிட்ட இவ்வளவு நல்ல விதமா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் வயித்துல இருக்க குழந்தை கிட்ட பேசிட்டு இருக்கா.
எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, நான் உங்க அப்பாவை ரொம்பவே மிஸ் பண்றேன், நீயும் மிஸ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட வீட்டு வாசல்ல தான் வெளில நின்று பேசிட்டு இருக்கான். நானும் உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன், ஆனா நம்மளை சுத்தி நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்குல்ல, அந்த ப்ராப்ளம் எல்லாம் சரி பண்ணிட்டு நான் உன்னை என் கூட கூப்பிட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயினோட அப்பா ஹீரோயினுக்கு சாப்பிடுறதுக்காக ஹெல்த்தியான ஃபுட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் சாப்பிடும் போது ரொம்ப பாசமா எல்லாத்தையுமே எடுத்து சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ நல்லா சாப்பிடுமா, நீ பிரெக்னெண்டா இருக்கல்ல, அப்பதானே உன்னோட குழந்தைக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க, இந்த மாதிரி ஹீரோட அப்பா இறந்து போயிட்டாங்க, உனக்கு இத பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின்மே எனக்கு இந்த விஷயம் தெரியாது, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்களுமே சரி நீ எதுவும் ஃபீல் பண்ணாத சாப்பிடுன்னு சொல்றாங்க. அப்புறம் அப்படியே கட் பண்ண ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு ஏதோ கெட்ட கனவு வருது, ஹீரோக்கு ஏதோ ஆகுற மாதிரி. ஹீரோயின் உடனே பதறி போய் எழுந்திருக்கும் போது ஹீரோயினோட அப்பா வெளியில யார்கிட்டயும் பேசிட்டு இருக்க மாதிரி சவுண்ட் கேக்குது. ஹீரோயின்மே இந்த நைட்ல அப்பா யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா டோரை ஓபன் பண்ணி பாக்குறா. வெளில பார்த்தா ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் லில்லி தான் வந்து ஹீரோயினோட அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கா. லில்லி ஹீரோயினோட அப்பாவோட கை பிடிச்சிட்டு, அப்பா நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினோட அப்பாவுமே நானும் தாமா ஒன்னு மிஸ் பண்ணேன், எனக்கு ஹீரோயின் தான் பயாலஜிக்கல் டாக்டர், இருந்தாலும் எனக்கு அவ மேல எந்த ஃபீலிங்ஸுமே வரல, என்னால அவளை பொண்ணு மாதிரி பார்க்க முடியல, என்னமோ தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஹீரோயின் உடனே அவங்க போன்ல வந்து எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ லில்லி வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா, அப்பா எல்லாமே நீங்க பிளான் பண்ண மாதிரி தான் நடந்துச்சு, எனக்கு சென் மேல எந்த ஃபீலிங்ஸுமே இல்ல, ஆனா ஹீரோயினோட லைஃபை கெடுக்கிறதுக்காக தான் நான் அவன் கூட அஃபேர்ல இருந்த மாதிரி போனேன், எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக தான். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் சொல்லணும்பா, ஹீரோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்து பிளட் இல்லாம இறந்தா இல்லையா, அதுக்கு காரணம் ஹீரோயின் கிடையாது, அன்னைக்கு பிளட் கிடைச்சது என்னோட பயாலஜிக்கல் ஃபாதர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் டாக்டரா ஒர்க் பண்றாங்க, நான் தான் அவங்க கிட்ட சொல்லி ஹீரோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு பிளட் கிடைக்காத மாதிரி பண்ண, அதனால அவ செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட அப்பா ஷாக் ஆகுறாங்க. என்னமா நீ சொல்ற, அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா, அவ என்னோட பொண்ணுதான், அவங்க அம்மா சிசிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா உன்னை கொன்னே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு லிலி சொல்றா, அப்பா இந்த விஷயம் உங்களையும் என்னையும் தவிர வேற யாருக்கு தெரிய போகுது, அவங்க ஹீரோயின் தான் வந்து அவங்க பொண்ணு சாவுக்கு காரணம் நினைச்சிட்டு ஹீரோயினை ரிவெஞ்ச் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறா. அந்த சிசி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ஹீரோயினோட அம்மாவும் கூட சின்ன வயசுல ஹீரோயின் எங்க தொலைஞ்சு போயிருப்பாங்க, இதனால சிசி வந்துட்டு ஹீரோயினோட அப்பா கூட சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிடைச்ச விஷயத்த ஹீரோயினோட அப்பா சொல்லிருக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க லில்லியோட அம்மாவை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த குயின் ஃபேமிலியோட சொத்து எதுவுமே வந்து ஹீரோயினுக்கு போக கூடாது அப்படிங்கறதுக்காக லில்லி வந்து இதெல்லாமே பிளான் பண்ணிருப்பா. இதுக்கு ஹீரோயினோட சொந்த அப்பாவுமே இதுக்கு உடந்தையா இருக்காங்க. இது எல்லா விஷயமே தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் நைட்டோட நைட்டா அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறா. ஹீரோயின் கதவு போட்டு தட்டு தட்டுற சீக்கிரம் கதவு திறங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கதவு திறந்த உடனே ஹீரோயின் போய் ஹக் பண்ணிக்கிறா. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் நான் உங்களை விட்டு எப்பயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோமே நானும் இதுக்கப்புறம் உன்னை போக விட மாட்டேன், நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாறி மாறி கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு அவங்க போன்ல ஆதாரத்தை எடுத்திருப்பாங்க இல்லையா, அத சிசிக்கு போட்டு காட்டுறாங்க. உங்க பொண்ணோட சாவுக்கு காரணம் நான் கிடையாது, அந்த லில்லியும் உங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தான் காரணம், இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. செல்போன்ல அந்த ஆதாரத்துல சிசி பார்த்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அந்த லில்லியும் ஹஸ்பண்டும் சேர்ந்துதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அப்பாவுமே வராங்க. ஹீரோயினை பார்த்துட்டு, என்னம்மா நான் உன்னோட அப்பா தானே, நீ எதுக்கு நேற்று நைட்டு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமலே எங்க ஹீரோ பார்க்க வந்த, நான் உன்னை காரணம் துடிச்சு போயிட்டேன் தெரியுமா, ஏமா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா, எனக்கு உங்க ட்ரிக்கெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, எனக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருச்சு, நீங்களும் லில்லியும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டேன், உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்போ பக்கத்துல இருக்க சிசி வந்து, என்ன சொன்ன, உன்னோட பொண்ணுன்னு சொன்னியா, இவதான் நம்மளோட தொலைஞ்சு போன பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயினோட அப்பாவுமே ஆமான்னு தலையாட்ட, சிசி உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, என்ன மன்னிச்சிருமா, இந்த என்னோட தொலைஞ்சு போன பொண்ணுன்னு தெரியாம நான் உங்ககிட்ட ரொம்பவே ஹாஷா நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, எனக்கு அம்மானி யாரும் இல்ல, 5 வயசுல நான் தொலைஞ்சு போயிட்டேன், அதோட எங்க அம்மாவுமே என்னை விட்டு போயிட்டாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க கூட சொன்னீங்கல்ல யாச்சின் மட்டும் தான் உங்க பொண்ணுன்னு சொல்லிட்டு, உங்க மனசுல இருந்து நான் எப்பயும் மறைஞ்சு போயிட்டேன், சின்ன வயசுல உங்களுக்கு ஒரு காயப்பட்டப்போ நான் ரொம்ப பதறி போனேன், ஆனா நீங்க என் கையை கிழிக்க சொல்லி எனக்கு வர ரத்தத்தை பார்த்து சந்தோஷப்பட்டீங்க, உங்களை எப்படி நான் அம்மாவை ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சின்ன வயசுல அந்த சிசி கூட இருந்த பொண்ணு ஹீரோயின் தான் போல. சிசி கெஞ்சுறாங்க, அம்மா தெரியாம பண்ணிட்டேமா,
சொல்றான், ப்ளீஸ்மா இது எல்லாத்துக்குமே காரணம் உங்க அப்பா தான், என்ன மன்னிச்சு ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் எனக்கு அப்பாவும் வேண்டாம் அம்மாவும் வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. இதனால அவங்களால எதுவும் பேச முடியாம அவங்க வெளில போயிடுறாங்க. அவங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அழுக ஆரம்பிக்கிறா. என்னை சுத்தி எல்லாரும் இருந்தாலும் ஆனா எனக்கு யாருமே இல்லாத மாதிரி ஃபீலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும் போது ஹீரோ தான் சமாதானப்படுத்துறான். நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, யாரு இருந்தாலும் இல்லைனாலும் சரி நான் உன் கூட எப்பயுமே இருப்பேன், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கான். சிசி வெளில வந்தோடனே ஹீரோயினோட அப்பாவை சப்புன்னு அறையிறாங்க. ஏண்டா என் பொண்ணு கிடைச்ச விஷயத்த ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்ல, இப்போ இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அப்பா உடனே சிசியோட கழுத்தை பிடிச்சு நிறுத்திட்டே, எல்லாம் உன்னை பழிவாங்க தாண்டி நான் இப்படி பண்ணேன், எதுக்கடி என்னோட லைஃப்ல வந்த, நீ வராம இருந்தா என் லைஃப் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு போறாங்க. சிசி அம்மா தான் பெரிய கேங்ஸ்டர் ஆச்சே, அவங்க அவங்களோட அடியாள்களுக்கெல்லாம் கால் பண்ணி ஹீரோயினோட அப்பாவை கொலை பண்ண சொல்லிடுறாங்க. இப்ப அப்படி கட் பண்ண ஹீரோயினோட வீட்டை தான் காட்டுறாங்க. ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு ஒரு வழியா நம்மள சுத்தி இருந்த எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயினுமே ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் கேக்குறா, உங்களுக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும், என்னை விட அழகான கேர்ள்ஸ் வந்தாலும் உங்களுக்கு அவங்கள பிடிக்குமா என்ன பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோ சொல்றான், பைத்திய மாதிரி பேசாத, எத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு ஒண்ணு மட்டும் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோயினுக்கு லைட்டா மயக்கம் வர மாதிரி இருக்கு. ஹீரோ என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, அப்ப ஹீரோயின் மயக்கம் போட்டு ஹீரோ மேலேயே விழுந்துடுறா. ஹீரோ பாதிரி போய் ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண டாக்டர் ஹீரோயினை செக் பண்ணிட்டு ஹீரோயினுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிருக்கு, உடனடியா அவங்களுக்கு சர்ஜரி பண்ணணும், அவங்க இன்னும் 6 மாசம் வரைக்கும் தான் உயிரோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கேட்டோன்னே ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறான். அவன் டாக்டர் கிட்ட நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்றான். ஹீரோயினுக்கு கான்சியஸ் வந்தோடனே எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவன் சொல்றான், உனக்கு லோ சுகரா இருந்துச்சு, அதான் நீ மயக்கம் போட்டு விழுந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறான். ஹீரோயின்மே சரி என்னோட வயித்துல இருக்க குழந்தை நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ குழந்தைக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல, அது நல்லாதான் இருக்குன்னு சொல்றா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. லீ ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸா ஒரு கிஃப்ட் கொடுக்கறா. ஹீரோயினும் அந்த கிஃப்ட்டை ஓபன் பண்ணி பாக்குறா. உள்ள பாத்தீங்கன்னா செக்ஸியான ட்ரெஸ் இருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் எதுக்கடி எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கிஃப்ட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, லீ சொல்றா எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. இப்போ ஹீரோவோட ஆபீஸ்ல ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணிருக்கா. அவ ஹீரோவோட பிஏவாமா. அவ பாக்குறதுக்கு ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரி சாயல்ல இருக்குன்னு வேற கேள்விப்பட்டேன். நீ ஹீரோ கூட க்ளோஸா இருந்தாதான் ஹீரோக்கு எப்பவுமே ஒரு ஞாபகம் இருக்கும். ஹீரோ ஏதோ அவங்க எக்ஸ் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க லவ் பண்ணிட்டா என்னடி பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ஹீரோயின் சொல்றா, சச்சா ஹீரோ அப்படியா பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. லீ சொல்றா, இந்த மாதிரி நேத்து உங்க அப்பாவுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாங்க, உனக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின்மே இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, லீ சொல்றா சில கேங்ஸ்டர் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே சிசி பார்த்த வேலைதான். அவதான் அடியால் எல்லாம் செட் பண்ணி ஹீரோயினோட அப்பாவை கொண்டு போட்டிருப்பாங்க. அப்ப ஹீரோயின் ரொம்பவே சோகமாயிரா அதை கேட்டு. அப்போ லீ சொல்றா, என்னதுக்கு நீ ஃபீல் பண்றியா, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, உங்க அப்பா சின்ன வயசுல இருந்தே அவனை எவ்வளவு கொடுமைப்படுத்திருப்பாங்க, அதான் கடவுளா பார்த்தா அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்டும் அந்த லில்லி பேச்சு கேட்டுட்டு உன்னை எவ்வளவு பாடுபடுத்துறான். இப்போ அவன் வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கான். அந்த யானுமே உனக்கு எதிராக ஆதாரத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து ஹீரோயும் உன்னை பிடிக்க பார்த்தா, இப்போ அவளுமே ஜெயிலுக்கு போயிட்டா, நீ இதுக்கப்புறம் நிம்மதியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே கொஞ்சம் டேஸும் போகுது. ஹீரோ இப்பெல்லாம் சரியாவே வீட்டுக்கு வரதில்ல. ஹீரோயின் கால் பண்ற ஹீரோக்கு அப்பயுமே நாட் ரீச்சபிள்னு வருது. ஹீரோயின் யோசிக்கிறா சடனா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஆபீஸ்ல ஹீரோ ஹீரோயினுக்கு ஏதாவது ஹார்ட் மேட்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கான். அப்ப பிஏ உள்ள வந்தோடனே ஹீரோ கேக்குறான், என்ன என்னோட வைஃபுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஏதாவது ஹார்ட் கிடைச்சதா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு பிஏ சொல்றான், இல்ல பாஸ் இன்னும் அந்த மாதிரி ஹார்ட் எதுவும் கிடைக்கல, நானுமே சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன், கூடி சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ கத்த ஆரம்பிக்கிற, எத்தனை நாளா இதுவே சொல்லிட்டு இருக்கீங்க, கூடி சீக்கிரத்துல ஆபரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பிஏமே பாஸ் இப்ப நீங்க சரியா தூங்குறதுல சாப்பிடுறதுல இப்படி போயிட்டு இருந்தா உங்க மென்டல் ஹெல்த் என்ன ஆகுறது, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ எதுவுமே காதுல வாங்காம வெளில போயிடுறான். ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கான். டாக்டர் கிட்ட ஏதாவது ஹார்ட் கிடைச்சதான்னு சொல்லி கேட்க, அப்போ டாக்டர் ஹீரோயினோட ரிப்போர்ட்டை காமிச்சிட்டு, இப்ப கூட நாங்க மேடம்க்கு ரீசெண்டா டெஸ்ட் எடுத்தோம், அவங்க ஹார்ட்டோட கண்டிஷன் ரொம்பவே மோசமாயிட்டு போகுது, நம்ம சீக்கிரமா அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும், இல்லாட்டி அவங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற ஹீரோமே, இதுக்கப்புறம் வேற வழி இல்ல, நீங்க சர்ஜரிக்கு ஏற்பாடு பண்ணுங்க, டோனர் எதுவும் கிடைக்கலனா நானே என்னோட ஹார்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்றான். இது கேட்டோன்னே டாக்டர் செமையா ஷாக் ஆகி போயிடுறாங்க. நீங்க உங்களோட ஹார்ட்டை கொடுத்தா நீங்க எப்படி உயிரோட இருப்பீங்க, நீங்க இறந்து போயிருவீங்கல்ல அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றான், நான் இறந்து போனாலும் என்னோட ஹார்ட் வந்து ஹீரோயின்குள்ள உயிரோட தான் இருக்கும், எனக்கு ஹீரோயினோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றான். ஹீரோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் வரான். வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயின் மனசுல நிறைய குழப்பம் இருக்கு. இதனால ஹீரோ இப்ப நம்மள அவாய்ட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். ஹீரோவை பார்த்தோன்னா ஹீரோயின் கேக்குறா, என்னாச்சு, ஆபீஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா, ஏன் நீங்க இப்ப என் கூட எல்லாம் சரியா பேசுறது இல்ல அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சட்டுன்னு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயின்மே என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ வந்துட்டு இல்ல ஆபீஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே கன்ஃபியூஷனா இருக்கு. ஏன் ஹீரோ இப்படி எல்லாம் நடந்துக்கிறான், ஒருவேளை லீஸ் சொன்ன மாதிரி ஹீரோக்கு அந்த பிஎம் மேல லவ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் ஆபீஸ்ல இருக்கும்போது டாக்டர் தான் வந்து ஹீரோக்கு கால் பண்றாங்க. இன்னும் எந்த ஹார்ட்மே கிடைக்கல சார், நீங்க தான் உங்க ஹார்ட்டை கொடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவே ஆமான்னு சொல்லிடுறான். அப்போ பிஏ வந்துட்டு ஹீரோக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறான். நீங்க இப்பெல்லாம் சரியாவே சாப்பிடுறதுல, தயவு செஞ்சு இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகும்போது ஹீரோ அவங்க பிஏ கிட்ட சீக்கிரமா டைவர்ஸ் அக்ரிமெண்ட் ரெடி பண்ணுங்க, நான் ஹீரோயினுக்கு டைவர்ஸ் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஹீரோயின் கரெக்டா ஹீரோக்கு லஞ்ச் எடுத்துட்டு வந்திருப்பா. இது எல்லாத்தையுமே கேட்டு உடனே ஷாக் ஆயிடுறா. நீங்க என்ன டைவர்ஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஹார்ட் வந்து ஹீரோயினுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவன் இறந்து போயிருவான் இல்லையா. ஹீரோயின் வந்துட்டு சந்தோஷமா ஒரு லைஃப வாழணுங்கிறதுக்காக தான் ஹீரோ வந்துட்டு டைவர்ஸ் பண்றேன்னு சொல்றான். ஆனா இந்த எந்த விஷயமும் தெரியாத ஹீரோயின், நான் உங்களுக்காக ஆசை லஞ்ச் கொண்டு வந்தேன், ஆனா நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன நிஜமாலுமே டைவர்ஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோ சொல்றான், ஆமா நான் உன்னை டைவர்ஸ் பண்ண போறேன், எனக்கு உன் கூட வாழவே பிடிக்கல, இந்த பிஏ பாத்தீங்கன்னா என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரி இருக்கா, நான் வந்து இவ்வளவுதான் லவ் பண்றேன், இவ்வளவுதான் மேரேஜ் பண்ணிக்க போறேன், இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேக்குற ஹீரோயின்மே, உங்களுக்கு என்ன பிடிக்கலனா அப்ப என்னோட போட்டோ மட்டும் எதுக்கு உங்களோட டேபிள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ மூஞ்சி அடிச்ச மாதிரி அந்த போட்டோவை திருப்பி வச்சுட்டு இதுக்கப்புறம் இது யூஸ்லெஸ் தான், குப்பை தொட்டிக்கு போயிரும், நீங்க இருந்து போயிரு அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோ வந்துட்டு அந்த பேயை பார்த்துட்டு மறைச்சிட்டு போயிடுறா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் அந்த போட்டோ பார்த்துட்டு ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நான் உன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நீ ஃபீல் பண்ண கூடாது இல்ல, அதுக்குதான் எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் டைவர்ஸ் பேப்பர் கொடுத்து அதுல சைன் போட சொல்றான். ஹீரோயின் கெஞ்சுறா, என்னோட வயித்துல உங்க குழந்தை வளருது, நீங்க இப்படி எல்லாம் பண்ண கூடாது, நம்ம குழந்தைக்காவது நம்ம சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், அதுக்கான காசுலாம் நான் கொடுத்துறேன், ஆனா என்னால இதுக்கப்புறம் கூட சேர்ந்து வாழ முடியாது, அந்த டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டுட்டு கிளம்பிடுன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹீரோயின்மே வந்து பின்னாடியே போய் ஹீரோவை சமாதானப்படுத்தலான்னு பாக்குறா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சு கீழே தள்ளி விட்டுறான். ஹீரோயின் விழுந்திருக்கிறது பார்க்கும்போது ஹீரோக்குமே கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அவன் ஹீரோயினை தூக்கி விடாம அவன் பாட்டுக்கு போயிடுறான். இத பார்த்து ஹீரோயின் அழுதுட்டு இருக்கா. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது, இன்னைக்கு என்னோட பர்த்டே, உங்க கூட லைஃப் லாங் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா இப்படி எல்லாருமே என்ன விட்டுட்டு போறீங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. ஹீரோ ஆபீஸ்ல இருக்கும்போது பிஏ வந்து சொல்றான், பாஸ் நான் வந்து உங்க வீட்டோட காலிங் பெல்ல அடிச்சு பார்த்தேன், ஆனா யாருமே ஓபன் பண்ணல, ஹீரோயினுக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ பதறி போய் வீட்டுக்கு போய் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்க போறான். பார்த்தா ஹீரோயின் அங்க மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறா. ஹீரோ உடனே தூக்கிட்டு வந்து ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண டாக்டர் சொல்றாங்க, மேடமோட கண்டிஷன் ரொம்பவே மோசமா இருக்கு, இதுக்கப்புறம் டிலே பண்ணவே கூடாது, நாம உடனடியா ஹார்ட் சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோமே வந்துட்டு உடனடியா ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்துட்டு ஆபரேஷனுக்கு ரெடி ஆகி தான் வந்துட்டு இருக்கான். பிஏ சொல்றான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே, வேற ஏதாவது ஹார்ட் கிடைக்கும்ல, நீங்க ரொம்ப அவசரப்படுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றான், நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னோட சொத்தெல்லாம் வந்து நான் ஹீரோயின் பேருக்கு போற மாதிரி எழுதி வச்சிருக்கேன், நீ கொஞ்சம் அவ பக்கத்துல இருந்து பாத்துக்கோ, நீ அவளோட மென்டரா இருக்கணும், நான் உன்னை ரொம்பவே நம்புறேன், நீ அவளை நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல பிஏமே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க பாஸ், நான் வந்து நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், நான் இறந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரியக்கூடாது, நான் வந்து வேலை விஷயமா அப்ராட் போயிருக்கேன்னு சொல்லிடு, கொஞ்ச நாள் நான் எங்கன்னு கேட்டுட்டு இருப்பா, அதுக்கப்புறம் நான் இதுக்கப்புறம் இங்க வரமாட்டேன், அப்ராட்லயே செட்டில் ஆயிட்டேன்னு சொல்லிடு, அவளும் என்ன மறந்துடுவா, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடு அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னா பிஏமே சரி பாஸ் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிடுறேன்னு சொல்றான். அடுத்து ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு இப்பதான் கான்சியஸ் வருது, அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஹார்ட் ஆபரேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க போல. ஹீரோயின் கண்ணை முடிச்சு பார்க்கும்போது பக்கத்துல பிஏ தான் இருக்கா. நீங்க இப்போ ஓகேவான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே ஹீரோ எங்கன்னு தான் கேக்குறா. அந்த பிஏமே என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு லில்லி வரா. லில்லி சொல்றா, உனக்கு ஒரு விஷயம் தெரியாதா, உன்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டான், அதுவும் உனக்கு ஹார்ட் கொடுத்து உனக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆச்சு, ஹார்ட்டே கிடைக்கல, கடைசியில அவன் தான் உனக்கு ஹார்ட் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே போட்டு வடிச்சிடுறா. இதை கேட்டோன்னு ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இப்பதான் ஹீரோயினுக்கு எல்லா விஷயமும் புரியுது, எதுக்காக ஹீரோ இவ்வளவு அவாய்ட் பண்ணான்னு சொல்லிட்டு.
வருது. ஹீரோயின் மார்ச்ல இருந்துதான் கத்திட்டு இருக்கா, தயவு செஞ்சு டோர் ஓபன் பண்ணுங்க, நான் ஹீரோ பாக்கணும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு லில்லி வந்துட்டு ஹீரோயினை வேணுட்டே வெறுப்பேத்திட்டு இருக்கா. நீ எவ்வளவு கத்தினாலும் சரி ஹீரோ வந்து வரப்போறது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டோன்னே ஹீரோயின்மே ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவ சொல்றா, உன்னால தாண்டி அந்த பொன் குடும்பத்தோட சொத்து எனக்கு கிடைக்காம போச்சு, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, அதனாலதான் உனக்கு பிடிச்ச ஹீரோ வந்து இல்லாம ஆக்கணும்னு நினைச்சேன், நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்துருச்சு, இதுக்கப்புறம் நீ சாகுறது மட்டும்தான் பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கத்தியால குத்துற மாதிரி வரா. அந்த சமயம் ஹீரோவோட பிய வந்து தடுத்துறான். அப்போ பிய வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றான், மேடம் நீங்க இதுக்கும் பயப்படாதீங்க, பாஸுக்கு எதுவும் ஆகல, லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு ஹார்ட் கிடைச்சிருச்சு, ஹீரோ உயிரோட தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு இப்பதான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அங்க இருக்கிற டோர் ஓபன் பண்ணிட்டு ஹீரோ வெளில வந்துட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்த உடனே லில்லி அங்க இருந்து பயந்துட்டு ஓடிடுறா. லில்லி நிறைய தப்பு பண்ணிருக்கா இல்லையா, அதனால ஹீரோ வந்துட்டு லில்லிய போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறான். ஹீரோயின் ஹீரோவை பார்த்தோன்னு சந்தோஷத்துல ஹக் பண்ணிக்கிறா. நான் ரொம்ப பயந்துட்டேன், எனக்காக நீங்க உங்க ஹார்ட்டே கொடுக்க துணிச்சிங்களா, இல்ல எனக்காக தான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோட வீட்டுல தான் காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு வழியா நம்ம எல்லா ப்ராப்ளத்தையுமே சால்வ் பண்ணிட்டோம், உங்களுக்கு லவ்ல நம்பிக்கை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, ஹீரோமே ஆமா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு லவ்ல நம்பிக்கையே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாறி மாறி கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த டிராமாவோட ஹாப்பி எண்டிங்கா முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.